பரணியை பாராட்டிய பாரதி ராஜா. திரைப்பட இசையமைப்பாளர் பரணி ஆரம்பத்தில் பாடலாசிரியராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். நடிகர் விஜய் நடித்து 1992 வெளியான நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தில் அவர் பாடல்கள் எழுதியுள்ளார். புதிய கீதை, சார்லி சாப்ளின் போன்ற பல படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். பல்வேறு மொழிகளிலும் பணியாற்றி தமிழ் சினிமாவில் தனக்கென ஓரிடத்தை பிடித்தவர் பரணி. இந்நிலையில் தான் இசையமைத்த ஒரு பாடலுக்கு பாரதி ராஜா தன்னை பாராட்டிய செய்தியை ஒரு பேட்டியில் அவர் விவரித்துள்ளார். பார்வை ஒன்றே போதுமே என்ற படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் அனைத்தும் இன்றளவும் மக்களை கவரும் பாடல்களாக உள்ளன. அப்படம் 2001 வெளியானது. முரளிகிருஷ்ணா எழுதி இயக்கிய இப்படத்தில் குணால், மோனல் மற்றும் சரண் ஆகியோர் முக்கிய கதைமாந்தர்களாக நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றது. குறிப்பாக இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா என்ற பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது. இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடலை உருவாக்கியதாக அவரே குறிப்பிட்டுள்ளார். விஜய் எழுதிய இந்த பாடல் வெளியான காலகட்டத்தில் தான் செல்லும் இடமெல்லாம் பார்வை ஒன்றே போதுமே படத்தின் பாடல்களே ஒலித்ததாக அவர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மேலும் இயக்குனர் பாரதி ராஜா இந்த பாடலை பாராட்டி, பெரிய ஆளுயா நீ, ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்க, எங்க போனாலும் நீ இசையமைச்ச பாட்டு தான் கேட்குது என்று பாராட்டினாராம். இதே படத்தில் திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு, காதலா என் காதலா காதலா பாடல் உட்பட அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட்டான பாடல்களாக அமைந்தன. தேனியில் உள்ள ஒரு கேசட் கடை உரிமையாளர் சின்னத்தம்பி படத்திற்கு பிறகு தனது கடையில் அதிகம் விற்பனையானது இந்த படத்தின் பாடல் கேசட்டுகள் தான் என்று கூறியதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார்.